வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் இன்று நடைபெற இருக்கின்றது. இதற்காக 25 ஏக்கர் கொண்ட பரப்பளவில் இதற்கான பிரத்யேக ஏற்பாடுகளானது கட்சியினுடைய சார்பிலிருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 5000 நபர்கள் பங்கேற்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 5000 நபர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 5000 நபர்களும் அமர்வதற்காக இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றது. கடந்த சேலம் மாவட்டத்தினுடைய நிகழ்ச்சியின் பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு நபர் வெயிலின் தாக்கத்தினால் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அது போன்ற எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக இது போன்ற ராட்சத மேற்கூரைகளும் அதே போன்று இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருப்பதாக கட்சியினுடைய சார்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விஜயனுடைய பேருந்து நள்ளிரவு இந்த இடத்தை அடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை 8 மணி அளவில் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் அங்கிருந்து சாலை மார்க்கமாக, அதாவது கோவளம், படப்பை, சுங்குவார் சத்திரம், ராணிப்பேட்டை டோல்கேட் வழியாக இந்த பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை பிடித்து நேராக வேலூரில் இருக்கக்கூடிய இந்த அகரம்சேரி பகுதிக்கு விஜய் சாலை மார்க்கமாக வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய 5000 நபர்களுக்கும் அமர்வதற்காக இருக்கைகள் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 1 லட்சம் தண்ணீர் பாட்டில்கள் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 10,000 நபர்களுக்காக மதிய உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வெயிலின் தாக்கத்தினால் ஒருவேளை யாராவது மயக்கமடைந்தாலோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது உடனடி மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்பட்டாலோ அவர்களுக்காக 10 மருத்துவ முகாம்கள் இந்த பகுதியை சுற்றிலும், அதே போன்று 10க்கும் மேற்பட்ட தனியார் ஆம்புலன்ஸ்கள் கட்சியினுடைய சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் என இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்கும் மருத்துவ குழுக்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 800க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். அதே போன்று 1000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கட்சியினுடைய சார்பிலிருந்து தன்னார்வலர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியானது ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடியபடி மாவட்ட காவல் நிர்வாகம் சார்பில் அனுமதி கேட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தின்படி 12 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக விஜய் ஒவ்வொரு மேடையிலும் பேசும் பொழுது எதிர்கட்சிகளையும் ஆளுங்கட்சிகளையும் விமர்சித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை விஜய் அவ்வப்போது பேச மாட்டேங்கிறார் என்கின்ற அந்த ஒரு கேள்வியும் எழுந்து வந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று வேலூரில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தின் பொழுது வேலூர் மாவட்டத்தில் குறிப்பாக இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை விஜய் இன்று பேசுவார் என்று மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சி நடைபெறும் இடம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் காலை 9 மணி முதலாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பின்வரிசையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு காணக்கூடிய வகையில் LED திரைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட LED திரைகள் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. விஜயனுடைய பிரச்சார பேருந்து நேற்று நள்ளிரவு இங்கு நின்றிருக்கக்கூடிய நிலையில் பிரச்சார பேருந்தின் மேலே ஏறி நின்றுதான் விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் காலை 8 மணிக்கு விஜய் புறப்பட்டு இங்கு வந்தடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விஜய் இன்று என்னென்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க போறார் என்று மிகவும் எதிர்பார்ப்பாக இருப்பதாக கட்சியினுடைய தொண்டர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாபுவுடன் செய்தியாளர் யுவராஜ்.